ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாய் கைமணத்தில் நம்ம மட்டன் எலும்பு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1/4 கிலோ எலும்பு எடுத்திருக்கேன். அது கூட 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது மிளகு சீரக பொடி, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு. இப்போது நான் குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி காய விட்டுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சின்ன சாட்டே பண்ணிட்டோன்னா சூப்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம், பூண்டு போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த எலும்பையும் சேர்த்துக்கலாம். அது சின்ன ஒரு சாட்டே ஆனதும் இதில் நம்ம இன்னும் எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். என்னடா ஒரு சூப்பு வைக்கிறதுக்காக சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இந்த சூப்பை நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த எலும்பை என்ன செய்கிறதுன்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. அந்த எலும்பில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூட தக்காளியும் போட்டு ஒரு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சப்பொடி 2 பிஞ்சு, அப்புறம் இந்த மிளகு சீரக பொடி நான் பொடிச்சு வச்சுருக்கேன் கரகரன்ட்டு, அதையும் போட்டு சும்மா லைட்டாக ஒரு சாட்டே பண்ணிவிட்டு, இப்போது இதில் நான் 1/4 கிலோ எலும்புன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு 1/4 கிலோ எலும்புக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 விசில் விடணும். அப்போ தான் இந்த போன்லாம் நல்லா வெந்து அதோட சூப் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த போன் ஈவன் சாஃப்டாகிற அளவுக்கு ஆகிடும். இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு உப்பு இது வரைக்கும் போடலை, இப்பையும் போடக்கூடாது. ஏன்னா நம்ம விசில் விட்டு வெந்து வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு வற்ற விடுவோம். அப்போ தான் உப்பு போடணும். உப்பு ரொம்ப தண்ணி சூப் ரொம்ப வற்றிருச்சுன்னா உப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் பார்த்து தான் போடணும் லாஸ்ட்டாக. இப்போது குக்கர் மூடி வெயிட் போட்டுடலாம். ஒரு 15 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 15 விசில் வந்துருச்சு. இப்போ நல்லா வற்றிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வற்றட்டும்னு சொல்லிவிட்டு நான் உப்பு போட்டு கொதிக்க விடுறேன். பாருங்கள், நம்மளோட சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. தேவைன்னா மேலே பெப்பர் தூவிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.